உதகை தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட உள்ளார். மலர் கண்காட்சியின் சிறப்பம்சங்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கண்களுக்கு விருந்தளிக்கும் பல வண்ணமிகு மலர்களால் உதகையில் தாவரவியல் பூங்காவில் அமைக்கப்படும் மலர் கண்காட்சிக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது. கோடைக்கால விடுமுறையை குழுகுழுவென கழிக்கும் ஆசையில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் விருப்பமான இடத்தில் முதன்மையாக இருப்பது மலர் கண்காட்சி நடைபெறும் தாவரவியல் பூங்கா ஆகும். சுற்றுலா பயணிகளின் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் நோக்கில் 1,50,000 மலர்களால் 35 அடி அகலத்தில் 12 அடி உயரத்தில் பிரம்மாண்ட நுழைவு வாயில் அமைக்கப்பட்டுள்ளது. இரண்டு லட்சம் கொய் மலர்களை கொண்டு 80 அடி நீளம் 25 அடி உயரத்தில் ராஜராஜ சோழன் அரண்மனை போன்று பிரம்மாண்ட முகப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் அருகில் யானை, சிம்மாசனம், அரண்மனை காவலர்கள் உள்ளிட்ட மலர் சிற்பங்களும் இடம்பெற்றுள்ளன. நுழைவு வாயில் தொடங்கி பல்வேறு இடங்களில் 7,50,000 மலர்களை கொண்டு 24 மலர் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கல்லணையில் இருந்து அருவி கொட்டுவது போல் 45,000 மலர்களால் ஆன மலர் அருவி, கண்ணாடி மாளிகையின் அருகே அன்னப்பட்சி மலர் அலங்காரம், 40,000க்கும் மேலான மலர் தொட்டிகள் என பார்வையாளர்களை ஈர்க்க பல்வேறு அம்சங்கள் மலர் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. உதகையில் கோடை சீசனை சிறப்பிக்க ஏற்கனவே மாவட்ட நிர்வாகமும் தோட்டக்கலைத்துறையும் இணைந்து அமைத்த ரோஜா கண்காட்சி, காய்கறி கண்காட்சி உள்ளிட்டவை பெரும் வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து பிரம்மாண்ட மலர் கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். இன்று தொடங்கி 25ஆம் தேதியுடன் மலர் கண்காட்சி நிறைவடைய உள்ளதாக தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.